ஆசிரியர்கள் போராட்டம் சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டமானது வெற்றிகரமாக சென்னையில் நடைபெற்று முடிந்தது. என்ன நடந்தது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆசிரியர்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி 2013 மற்றும் 2017 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி வாய்ப்பை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஆல்ரெடியே வழக்கு தொடுத்து வழக்கிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படின்ற அடுத்த கட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் வலியுறுத்தி கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் போராட்டத்துல இறங்கி போராடக்கூடிய நபர்கள் அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல ஒரு இறுதியா என்ன நடக்கும் அப்படின்றது தான் தற்சமயம் ஒரு ஃபைனலான ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. சரிங்களா? ஆசிரியர்கள் 2012ஆம் ஆண்டு முதல் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படுகிறார். அதன்படி தற்பொழுது 12,000க்கும் மேற்பட்ட பல்வேறு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார். இவர்களில் பள்ளிகளில் வாரந்தோறும் பாத்தீங்கன்னா 3 நாட்கள் அவங்க வேலை செய்யலாம், மீது 3 நாட்கள் அவங்களுக்கு இருக்காது. அதன்படி 12,000க்கும் மேற்பட்ட பல்வேறு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பள்ளிகளில் வாரந்தோறும் 3 நாட்கள் பாடம் நடத்துவர். அதற்கு மாதந்தோறும் 12,500 ரூபாய் சம்பளமாக பெற்றுக்கொள்வர். ஓகேங்களா? சோ இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய நீண்டமாக இவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க. சோ இப்போ அதுல எந்த உடன்பாடும் இல்லை தொடர்பாக பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் கௌதமன் கூறும்போது கோரிக்கை நிறைவேற்ற குறித்து அரசிடமிருந்து உறுதியான தகவல்கள் எதுவுமே வரல. இந்த நிலையில பணி நிரந்தரம் செய்ய நீண்ட காலமாக அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. சோ இப்படி அவங்களும் பாத்தீங்கன்னா போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா போராடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பல ஆண்டுகளாக பணி கிடைக்காது நூற்றுக்கணக்கானவங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு அமைப்புகளும் பாக்குறப்ப 50ல இருந்து ஒரு 50-60 முறைகள் பாத்தீங்கன்னா போராடி இருக்காங்க. ஒவ்வொரு அரசு பாத்தீங்கன்னா அவங்கள கைது செய்து மண்டபத்துல அடைச்சி வச்சுட்டு திரும்பவும் வெளியேற்றுறாங்க. இந்த மாதிரி தாங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து ஒரே மாதிரியா போயிட்டு இருக்கு. சோ எந்த விதமான அப்டேட்டும் போராட்டத்தினால பயனும் இல்லை. ஒவ்வொரு முறையும் அரசு அவர்களை கைது செய்து மண்டபத்தை அடைச்சு வைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் அதே மாதிரி திமுக ஆட்சி ஒவ்வொரு முறையும் அவர்களை கைது செய்து மண்டபத்துல போடுறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்றது சென்னையில பணி நிரந்தரம் சொல்லி திமுக அரசு ஆட்சி அமைத்தால் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், அரசு ஆட்சியுடைய முக்கியமான கொள்கை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2013 மற்றும் 2017 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நாங்க பண்ணுவோம், நியமன தேர்வு இல்லாம நம்ம பண்ணுவோம், நியமன தேர்வு ரத்து செய்வோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணப்படல. தமிழக அரசும் பள்ளிகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை சமாளிக்க பகுதி நேர ஆசிரியர்கள் 2012ஆம் முதல் எடுத்துட்டு வருதுங்க. இவர்களுக்கு 12,500 ரூபாய் மாத சம்பளமாகவும் வழங்கப்பட்டு வருதுங்க. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய கல்வித்துறையில பெரும் ஏமாற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில இருக்குன்றது தற்சமயம் நமக்கே ஒரு புலப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 2013-17 ஆசிரியர்களுக்கு ஒரு பணி வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு பகுதி அளவாவது ஏற்றலாம் அப்படின்ட்டு ஒரு சில முடிவுகள் இருந்தது பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த எச்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வெளியிட போறாங்க. ஸோ முதல் கட்டமா பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல மீண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு 500 நபர்களை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் அதற்கான அப்டேட் எதுவுமே வரலைங்க. ஸோ நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஆசிரியர்கள் போராட்டம் சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டமானது வெற்றிகரமாக சென்னையில் நடைபெற்று முடிந்தது. என்ன நடந்தது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆசிரியர்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆல்ரெடி 2013 மற்றும் 2017 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி வாய்ப்பை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஆல்ரெடியே வழக்கு தொடுத்து வழக்கிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படின்ற அடுத்த கட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் வலியுறுத்தி கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் போராட்டத்துல இறங்கி போராடக்கூடிய நபர்கள் அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. சோ ஆனா பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல ஒரு இறுதியா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் தற்சமயம் ஒரு ஃபைனலான ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. சரிங்களா? ஆசிரியர்கள் 2012ஆம் ஆண்டு முதல் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படுங்க. அதன்படி தற்பொழுது 12,000க்கும் மேற்பட்ட பல்வேறு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார். இவர்களில் பள்ளிகளில் வாரந்தோறும் பாத்தீங்கன்னா 3 நாட்கள் அவங்க வேலை செய்யலாம், மீது 3 நாட்கள் அவங்களுக்கு இருக்காது. அதன்படி 12,000க்கும் மேற்பட்ட பல்வேறு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பள்ளிகளில் வாரந்தோறும் 3 நாட்கள் பாடம் நடத்துவர். அதற்கு மாதந்தோறும் 12,500 ரூபாய் சம்பளமாக பெற்றுக்கொள்வர். ஓகேங்களா? சோ இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்வது நீண்டமாக இவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்காங்க. சோ இப்போ அதுல எந்த உடன்பாடும் இல்லை தொடர்பாக பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் கௌதமன் கூறும்போது கோரிக்கை நிறைவேற்ற குறித்து அரசிடமிருந்து உறுதியான தகவல்கள் எதுவுமே வரல. இந்த நிலையில பணி நிரந்தரம் செய்ய நீண்ட காலமாக அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. சோ இப்படி அவங்களும் பாத்தீங்கன்னா போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா போராடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பல ஆண்டுகளாக பணி கிடைக்காது நூற்றுக்கணக்கானவங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு அமைப்புகளும் பாக்குறப்ப 50ல இருந்து ஒரு 50-60 முறைகள் பாத்தீங்கன்னா போராடி இருக்காங்க. ஒவ்வொரு அரசு பாத்தீங்கன்னா அவங்கள கைது செய்து மண்டபத்துல அடைச்சி வச்சுட்டு திரும்பவும் வெளியேற்றாங்க. இந்த மாதிரி தாங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து ஒரே மாதிரியா போயிட்டு இருக்கு. சோ எந்த விதமான அப்டேட்டும் போராட்டத்தினால பயனும் இல்லை. ஒவ்வொரு முறையும் அரசு அவர்களை கைது செய்து மண்டபத்தை அடைச்சு வைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் அதே மாதிரி திமுக ஆட்சி ஒவ்வொரு முறையும் அவர்களை கைது செய்து மண்டபத்துல போடுறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்றது சென்னையில பணி நிரந்தரம் சொல்லி திமுக அரசு ஆட்சி அமைத்தால் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம். அரசு ஆட்சியுடைய முக்கியமான கொள்கை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2013 மற்றும் 2017 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நாங்க பண்ணுவோம், நியமன தேர்வு இல்லாம நம்ம பண்ணுவோம், நியமன தேர்வு ரத்து செய்வோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணப்படல. தமிழக அரசும் பள்ளிகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை சமாளிக்க பகுதி நேர ஆசிரியர்கள் 2012ஆம் முதல் எடுத்துட்டு வருதுங்க. இவர்களுக்கு 12,500 ரூபாய் மாத சம்பளமாகவும் வழங்கப்பட்டு வருதுங்க. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய கல்வித்துறையில பெரும் ஏமாற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில இருக்குன்றது தற்சமயம் நமக்கே ஒரு புலப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 2013-17 ஆசிரியர்களுக்கு ஒரு பணி வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு பகுதி அளவாவது ஏற்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில முடிவுகள் இருந்தது பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வெளியிட போறாங்க. சோ முதல் கட்டமா பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல மீண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு 500 நபர்களை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் அதற்கான அப்டேட் எதுவுமே வரலைங்க. சோ நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.